நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைவித்ரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னும் பேமெண்ட் வரல. பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கிற மெம்பர்ஸ் ஒரு பக்கம், பொறுமை இழந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு பக்கம். ஸோ மைவித்ரியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் இது தான். பட் நம்மளும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சில தகவல்களை சொல்லியிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. சரி, நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே இங்கே நம்ம ஒரு கேதர் பண்ணுற தகவல்களை சொல்லுவோன்னு தான் சொல்லியிருந்தோம். பட் அதுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. நம்ம அதை தப்பு சொல்லலை. நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களோட வெளியிலேருந்து பேசுகிறவங்க அதிகம். ஸோ நம்ம எப்போவும் அந்த மாதிரி சொல்கிறதும் கிடையாது. எம்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனலுங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால் நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்ன ஒன்றுக்காக பார்த்திங்கன்னா, குரூப்பில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எல்லோரும் குழம்பி போயிருக்காங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். இப்போ கூடிய சீக்கிரம் எம்டி கண்டிப்பாக அந்த மாதம் பேசுவாங்க. ஆல்ரெடி ஜூலை ஃபஸ்ட் வீக்குள்ளே எப்படினாலும் பேமெண்ட் ஓரளவு வந்துடும் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு கோல்டு மெம்பருக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம கோல்டு மெம்பருக்கு அதிகாரப்பூர்வமாக யார்கிட்டயாட்டிருந்து நமக்கு மெசேஜ் வரட்டும். நம்ம டவுன்லைனில் ஒருத்தர் இருக்காப்புல, ஸோ அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். அது போக எப்படியும் 2 or 3 டேஸ்க்குள்ளே எப்படினாலும் எம்டி கண்டிப்பாக பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நிறுவனத்தில் பேமெண்ட் இல்லாமல் இல்லை, பேமெண்ட் இருக்குது. ரிலீஸ் பண்ணுறதுல மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, பார்த்துக்கோங்க. இதே இது பார்த்திங்கன்னா, நம்மளே லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், OMBM இப்போ 1 lakh ரூபா போடாமையே நம்ம எல்லோரும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 1 lakh பற்றி பேசிக்கிட்டு இருந்த எல்லோரும் ரூபா இல்லாமே நம்ம ஏர்ன் பண்ண முடியும்னு பேசணுன்னு என்ன சொல்கிறாங்க, வெளியிலேருந்து பேசக்கூடிய நண்பர்கள், ரூபா ஏன் போடாமல் இருக்காங்க, ரூபாயை போட சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற பேச்சுக்கு வராங்க. இதே இது ரூபா எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது 1 லட்ச ரூபா கட்டி இந்த பிளானா அப்படிங்கிற தாட்டுக்கு வருவாங்க. ஸோ வெளியிலேருந்து பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறுவனம் கண்டிப்பாக பேமெண்ட் கொடுத்துருவாங்க. நாட்கள் முன்ன பின்ன ஆகுதே தவிர பேமெண்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. நிறுவனம் பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான சிக்கல்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை நிலவரம். ஸோ அதில் எம்டி தனி ஒரு மனுஷனாக கடந்து போராடிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஏதுங்கிறத சொல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தெளிவாக நம்ம பேசணுங்கிற தாட்டினால கூட வீடியோ வராமல் இருக்கலாம். இல்லை வேறு எதுவும் காரணங்களும் இருக்கலாம். என்ன ஒரு காரணமாக இருந்தாலும் எம்டி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பேசுவார், நாளைக்கு பேமெண்ட் வந்துடும், அந்த மாதிரி ஒருத்தர் சில தகவல்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ எம்டி என்னங்கிறத சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல். நம்ம அதை நம்பினாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா OMBM மெம்பர்ஸ் யாருமே இதை பற்றி எதுவும் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு, ஸோ கம்பெனி பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு. இப்போ இருக்கிற எல்லாரும் என்னென்னா, ஆல்ரெடி பேமெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்த நம்பர் தான் 3 மாதமாக பேமெண்ட் வராதனால இப்போ நிறைய யோசனையில் நம்ம இருக்கிறோம். கம்பெனியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சதி வேலைகள், பிஸ்னஸ் ரிலேட்டடாக அந்த பிஸ்னஸ் கான்செப்டில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக புரியும். ஸோ ஏகப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது, சமூக ஆர்வலங்கிற போர்வையில் ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்குது. ஸோ பொதுவாகவே பிஸ்னஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் போட்டியாளர்னு இருப்பாங்க. போட்டியாளரை பொறுத்தளவு ஒரு போட்டியாளரை சோழியம் முடிச்சா தான் இன்னொருத்தர் மேலே முன்னுக்கு வர முடியும். அந்த கான்செப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நிறுவனத்தில் உள்ள பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பாதிக்கப்படுது. அவங்க மொத்தத்தில் மைவி3 ஆட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே மக்களோட நம்பிக்கை, அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மைவி3 ஆட்ஸை டார்கெட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையை உடைக்கணும். மைவி3 ஆட்ஸ் நம்பிக்கையை உடைக்கணும்னா மக்களுக்கு பேமெண்ட் போகிறத ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தான் மற்றவங்க நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டு இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இதிலேருந்துலாம் வெளியில் நம்ம எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுக்கணுங்கிறது தான் எம்டி சாரோட இப்போ இருக்கிற சிச்சுவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே போதும். எம்டி சார் அவர்கள் இதிலேருந்து வெளியில் மற்ற எல்லாத்தையும் சரி பண்ணி நமக்கு உண்டான பேமெண்ட்ஸை கொடுக்குறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. ஆல்ரெடி 1 by 1 பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த வாரத்தில் நமக்கு அதுக்கு உண்டான தகவல் எல்லாமே கிடச்சிருங்கிறத நம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேமெண்ட் ஒன்று மட்டும்தான் டிலே ஆகிட்டு இருக்குது, அது மட்டும்தான் ப்ராப்ளம். ஆப் ஒர்க்கிங்கில் இருக்குது, ஸ்டோர் ஓப்பனில் இருக்குது, ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம இது ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். பேமெண்ட்ஸில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது. அதை கம்பெனி சரி பண்ணி கொடுக்கக்கூடியது என்ன உண்டோ அதை கண்டிப்பாக கம்பெனி பார்த்துக்குருவாங்க.